பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை இன்னும் அறிவிக்கவில்லை. மற்ற 3 மாநிலங்களில் உள்ள 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்கவில்லை. ஆனால் வட மாநிலங்களில் 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் எப்போது நடைபெற இருக்கிறது? விரிவான விவரம். இந்தியாவில 3 மாநிலங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட 3 மாநிலங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி மட்டும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் என்பது ஜூலை மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதனுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பீகார் மாநிலத்துல மங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஏற்கனவே பாஜகவினுடைய தேசிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய நிதின் நபீன் நாடாளுமன்றத்துல மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். எனவே பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில ராஜேந்திர பாரதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். எனவே அந்த தொகுதியும் காலியானதாக மத்திய பிரதேச தேர்தல் அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பதை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் யோகேஷ் பாய் நரந்தாதாஸ் அப்படின்ற பட்டேல் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்தார். எனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மஞ்சள்பூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கும் இன்று இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட 3 மாநிலங்கள், அதாவது பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட 3 மாநிலங்களுக்கு நாடு முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தல் என்பதை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிற்கான இடைத்தேர்தல் என்பது இந்த அறிவிப்புல இடம்பெறவில்லை. அதற்கான சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக செய்யக்கூடிய பணிகள் என்பது இன்னும் முழுமையாக நிறைவு பெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி இப்போதுதான் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்கள்ல இவிஎம் இயந்திரங்களை சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அந்த பணிகள் முடிவடைந்ததற்கு பிறகாக ஒரே வழியாக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இந்த இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்படும் அப்படின்ற தகவல்களை சொல்லியிருக்காங்க. எனவே தற்போதைய சூழல் அடிப்படையில 6 மாதங்களுக்குள்ளாக ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறைகளின் அடிப்படையில பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலா ஒரு சட்டமன்ற தொகுதி என மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் இன்று இடைத்தேர்தல் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட 3 மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரக்கூடிய 30ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறக்கூடும் என்றும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார்கள். சிகாமணி, அண்மை தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.